Assalamualaikum. Welcome to BEEVI'S Simple சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸ்வீட் ரைஸ் பால் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரேஷன் புழுங்கல் அரிசி 1/2 டம்ளர், அச்சு வெல்லம் 1/4 டம்ளர் எடுத்திருக்கேன், ஏலக்காய் பொடி பண்ணது, அப்புறம் நெய். இந்த வெல்லம் 4 இது எடுத்து நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். மிக்சியில் அரைச்சிடலாம். மிக்சியில் போட்டு ஒரு சுற்றிடலாம். பொடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணிடலாம். அடுப்பு சிலிமே வச்சுட்டு நெய் 1 டீஸ்பூன் போட்டு கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும். நெய் மெல்ட் ஆன பிறகு இந்த புழுங்கல் அரிசியை அப்படியே போட்டுடலாம். நான் 1/2 hour அரிசியை ஊற வச்சு அப்புறம் கொஞ்சம் லைட்டாக காய வச்சு நான் மிஷினில் அரைச்சிருக்கேன். இதை அப்படியே நெய்யில் வறுத்துட்டே இருங்க, அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும். ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் ஆகும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் இப்படியே வறுத்துட்டே இருங்க. கொஞ்சம் கலர் மாறும். கொஞ்சம் வாயில் வச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பச்சை வாசனை போயிடும். இந்த பாதாம் ஒரு 4 பாதாம் எடுத்து நான் மிக்சியில் பொடி பண்ணி இதோடு சேர்த்துடலாம். அரைச்சிட்டேன். அப்படியே கலந்து விட்டுருங்க. இதையும் போட்டு அப்படியே வறுத்துட்டே இருங்க. பசங்க தனியாக சாப்பிட்றதுக்கு எரிச்சப்படுவாங்க. அதனால் இதே மாதிரி எதாவதுல சேர்த்து நம்ம கொடுத்தோன்னா பசங்களுக்கு ரொம்ப நல்லது. 8லேருந்து 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இது அப்படியே ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம அந்த வெல்லம் போட்டு ரெடி பண்ணிடலாம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் நல்லா மெல்ட் ஆன பிறகு மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். அதோடு நம்ம ஏலக்காய் பொடி பண்ணி வச்சதை அதையும் போட்டுக்கலாம். இப்போது நம்ம அச்சு வெல்லம் வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டுடலாம். எல்லாத்தையும் போட்டு அடுப்பு சிலிமே வச்சுக்கோங்க. எல்லாம் போட்டு மெல்லமாக கிண்டிகிட்டே இருங்க. இது கரைஞ்சிடும். இதோடு நம்ம 2 டீஸ்பூன் பால் பவுட்ரு ஆட் பண்ணிக்கலாம். நெய் எல்லாம் ஒன்றா கலந்துடுச்சு. இப்போது நம்ம பால் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன். கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக தான். நீங்கள் பால் பவுடர் இல்லாட்டி கட்டியாக 1/4 டம்ளர் பால் கூட ஊற்றிக்கலாம். எல்லாம் ஒன்றா சேர்ந்து கிளறி விடுங்க. அப்படியே கட்டி இல்லாமல் இருக்கட்டும். ஒரு 1/4 டம்ளர் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி விட்டு எல்லாம் அப்படியே கலந்து விடுங்க. லைட்டாக கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம், 1 பிஞ்ச் அளவு. இப்போது நம்ம அந்த வறுத்து வச்ச அரிசி இருக்கு இல்லையா, அதை போட்டுடலாம். எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு கிண்டிடலாம். எல்லாம் அப்படியே போட்டு மெல்லமாக கிண்டி விட்டே இருங்க. 5 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் அப்படியே கிண்டி விட்டுட்டே இருங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை அப்படியே கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். ஒரு 7லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் அப்படியே பண்ணிகிட்டே இருக்கலாம். கொஞ்சம் திக்காகட்டும். திக்காக ஆயிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம லைட்டாக 1 டீஸ்பூன் நெய்யை விட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை அப்படியே நம்ம ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். ஆறட்டும். ரொம்ப ஆற விட்டுறாதீங்க. நம்ம கை பொறுக்கிற அளவு கொஞ்சம் சூடு இருக்கும்போதே நம்ம உருண்டை பண்ணிடலாம். நட்ஸ் ஏதாவது நம்ம ட்ரை கிரேப்ஸ் ஏதாவது போட்டுக்கலாம், நம்ம இஷ்டம்தான். கை பொறுக்கிற அளவுக்கு நம்ம சூடு இருந்தால் உடனே நம்ம ரவுண்ட் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம அச்சு வெல்லம் போட்டதுனால டக்குன்னு இறுகி போயிடும். ஓரளவு சூடாக இருக்கும் போதே நம்ம ரவுண்ட் பண்ணிட்டோன்னா ஈஸியாக இருக்கும் நமக்கு. கொஞ்சம் சூடாக தான் இருக்குது. நான் அதோடு தான் நான் ரவுண்ட் பண்ணுறேன். பெரிய லட்டாக ஆயிடுச்சு. ஃபேமிலி லட்டு மாதிரி இருக்குது. ஒரே உருண்டையாக பெருசாக பண்ணினா வேலை முடிஞ்சிடுது. இதை அப்படியே நம்ம வச்சு கூட எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து பிச்சு சாப்பிட்டுக்கலாம். ஆனால் நம்ம பிள்ளைங்க அதை ஒரு வழி பண்ணிடுவாங்க, அதை நோண்டி எடுத்து. அதனால் நம்ம சின்ன சின்ன ரவுண்டாகவே எடுத்து ரெடி பண்ணிடலாம். நம்மளுக்கு தேவைக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு ரவுண்ட் பண்ணிடலாம்.
நம்ம அதில் நெய் விட்டு பண்ணதுனால நம்ம ரவுண்ட் பண்ணும்போது நெய் அப்படியே வெளியே வரும். இதே மாதிரி சின்ன சின்னதாக பண்ணி வச்சுருங்க. நம்ம வீட்டில் செஞ்சு கொடுக்கும்போது இந்த ஒயிட் சுகர் இல்லாமல் இந்த அச்சு வெல்லம் இல்லை நார்மல் வெல்லம் அதே மாதிரி செஞ்சு பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க, உடம்புக்கும் நல்லது. சூப்பரான ஸ்வீட் ரைஸ் பால் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.